ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க, எதற்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்சர்டிட்டி அண்ட் ஹோப் அந்த தலைப்புக்கு கீழே தான் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்சர்டிட்டி அப்படிங்கிறது ஒரு மீனிங்லெஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டயர்ட் ஆகிடுவோம். இந்த டயர்ட் எதுக்காக, இந்த எம்டினஸ் அண்ட் டயர்ட் எதுக்காக அப்படின்னா, ஒரு சில டைம் எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட லைஃபோட பர்பஸ் மீனிங் என்னன்னு தெரியாமல் ஒரு மாதிரி டயர்ட் ஆகும்ல, அதுதான் இந்த அப்சர்டிட்டி. இந்த ஆத்தர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஹியூமன் ரெசிலியன்ஸ் பற்றி பேசியிருப்பாரு. ஆக்சுவலி அப்போ தான் எனக்கே ஹிட் ஆச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக வார் நடக்குது, கவர்மெண்ட் கரப்டடாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்தாலும் கூட நம்மளோட வேலைகளை எந்திரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தட் இஸ் ஹியூமன் ரெசிலியன்ஸ். எக்ஸாமில் ஒரு 4 டைம் ஃபெயில் ஆகிட்டோம்னா அழுது முடிச்சுட்டு ஓகே 5th டைம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறது. நம்மளோட அம்மா எடுத்துக்கலாம், கிரேட் எக்ஸாம்பிள். அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு ஓகே கிட்ஸுக்காக நமக்கு சமைக்கணும், நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தட் இஸ் ஹியூமன் ரெசிலியன்ஸ். ஈவன் இன் ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் நம்ம அதுக்கான ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம். தட் இஸ் ஹியூமன் ரெசிலியன்ஸ். இது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. இவ்வளோ நடந்து கூட, ஒரு பக்கம் வார் நடக்கு, கவர்மெண்ட் கரப்டாக இருக்குது, இவ்வளோ நடந்து கூட நம்ம குவிட் பண்ணலை. எவ்ரிடே நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். தட் இஸ் ஹியூமன் ரெசிலியன்ஸ். ஒரு விஷயம் ஆத்தர் ரொம்ப அழகாக என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருமே பிறக்கிறப்ப மீனிங்கோட பிறக்கிறது இல்லை, நம்மளோட பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது இல்லை. த்ரூ ஆக்ஷன்ஸ் மூலியமாக தான் நம்மளோட பர்பஸ் தெரியுது. ஸோ நம்ம செய்கிற வேலையில் தான் நம்மளோட பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட ஆத்தர் ஒரு ஹங்கேரியன் ரைட்டர். அங்கே டிக்டேட்டர்ஷிப் இருக்கும், மக்களுக்கு அவ்வளோ பேச்சுரிமை இருக்காது. ஆத்தர் நம்மெல்லாம் ஒரு சென்டென்ஸ்னா ஒரு 5 to 10 வேர்ட்ஸ் சேர்த்தது தானே ஒரு சென்டென்ஸ். ஆனால் அங்கே அப்படி இல்லை, ஒரு 15 பேஜ் கழிச்சு தான் ஃபுல் ஸ்டாப்பே வைப்பாங்க. இது எதை ஷோ பண்ணால் ரிபெல்லியன், எனக்கு நீங்கள் பேச்சு உரிமை தரலைன்னா என்ன, ஐ வில் ஷோ இட் இன் மை ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஆத்தர் காட்டியிருக்காரு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஹியூமன் ஸ்டில் கிரியேட்ஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்காரு. இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என்னதான் நடந்தாலும் ஒரு பெயிண்டர் அவரோட பெயிண்டிங்கை காட்டிட்டு தான் இருக்க போகிறாரு. ஒரு டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அம்மா அவங்க குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்க தான் போகிறாங்க. ஸோ ஹியூமன் ஸ்டில் கிரியேட்ஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.